தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் தொண்டர்களா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களினுடைய ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி, நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் உங்க தலைவருக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கும், ஒவ்வொரு ஓட்டையும் குறைக்கும். டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்களின் ஆதரவாளர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு நிர்வாகிகள் கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு சுய கட்டுப்பாடோட இருங்க. உண்மையிலே நீங்க உங்க தலைவர்கள் மேல உண்மையான அன்பும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கீங்கன்னா அவருக்கு இவ்வளவு தூரம் கஷ்டத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க சுய கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா அவர் இன்னும் மேலும் மேலும் உயர்வாரு, உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி தான் டிவிகே உடைய ஆதரவாளர்கள் இருக்கீங்க. ஏன் கூட்ட நெரிசல்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு அமுக்கி, அவரும் சாதாரண மனுஷன் தாங்க, நம்ம மாதிரி தான் கை காலு மூக்கு மொழின்னு இருக்கு அவருக்கு ஒன்றும் வித்தியாசமா இல்லை பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு. தயவு செஞ்சு இப்பெல்லாம் டெக்னாலஜி இருக்கு. அப்பெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா எந்தெந்த ஊர்ல இருந்தோ அப்படியே வருவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ரேடியோ தான், அவர் ஃபேஸை பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. அவரை பக்கத்துல பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தோட எங்கெங்க இருந்தோ மாட்டு வண்டியில வருவாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி அப்படி கிடையாது. ஊர் உலகமே நம்ம கையில இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம பக்கத்துல பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம பக்கத்துல பார்க்கறதுக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. அப்புறமும் போய் முந்தி அடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆல்ரெடி 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல்கள் உங்களுடைய சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால போலீஸ்காரங்க தப்பா, டிவிகேவுடைய தப்பா, இல்ல மக்களுடைய தப்பான்லாம் நான் பேச வரல. என்ன பொறுத்தவரை அதுக்கு சிபிஐ விசாரணைன்னு ஒண்ணு நடக்குது. சோ யாரையுமே நான் குற்றம் சொல்ல வரல. உங்களுடைய சுய கட்டுப்பாடோட நீங்க இருந்தீங்கன்னா ஒரு உயிர் போகாம இருக்கும். ஆல்ரெடி 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த நிகழ்வுகள்லாம் இன்னமும் மனசுல எல்லாரோட மனசுல ரொம்ப ஆழமா இருக்கு. நீங்க உண்மையிலே விஜய் அவர்களினுடைய நலன் விரும்பியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சுய ஒழுக்கத்தோட ஒரு கூட்டங்கள்ல கலந்துக்கோங்க. அவருக்கும் அது ஒரு கெட்ட பேர் தான், உங்களுக்கும் கெட்ட பேர் தான். தேவையில்லாத பெயர்கள் நீங்க வாங்குறீங்க. அதாவது அரசியல் அமைப்பு இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்களை நீங்க வாங்குறீங்க. உங்க கட்சி வளரணும், இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் விஜய் அவர்களினுடைய குணமா இல்ல அவர் செஞ்ச நல்லதுகளான்னு தெரியல. ஆனா அந்த கட்சியோட பேரையும் அவருடைய பேரையும் கெடுக்கிறது இந்த விஜய் அவர்களினுடைய நலன் விரும்பிகளாகிய நீங்க தான். தயவு செஞ்சு ஒரு கூட்டத்துக்கு போறீங்கன்னா உங்களுடைய கூட்ட நெரிசல்னால வீக்கா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க உண்மையிலே அது உயிர் போகுது. இதெல்லாம் எங்க தேவையில்லாத ஒரு கூட்ட நெரிசல்னால ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது எவ்வளவு மனசு கொதிக்கும். அந்த மனுஷனுக்கும் அது கெட்ட பேர் தான், கவர்மெண்ட்டுக்கும் அது கெட்ட பேர் தான். பொதுமக்களை உங்களையும் போட்டு திட்டுவாங்க. பொதுமக்களுக்கு அறிவு வேணும், அறிவு இல்லாம பொதுமக்கள் ஏன் அவ்வளவு கூட்டத்துக்குள்ள போகணும்? இன்னைக்குதான் இவ்வளவு டெக்னாலஜி இருக்கே, இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்கலாம். நேர்ல பார்த்தா கூட உங்களுக்கு சரியா தெரியாது. அவரு எங்கேயோ நிப்பாரு, நம்ம எங்கேயோ இருக்கணும். அதுல தேவையில்லாத கூட்ட நெரிசல், வேர்வை, தண்ணி தாகம், வெயில், உடல் உழைப்பை போட்டு நீங்க போய் பாக்குறத விட வீட்டுல இருந்து அழகா மொபைல் போன்லயோ டிவிலயோ பார்த்துட்டு போயிடலாம். ஏன் நீங்களும் கஷ்டப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்தி தேவையில்லாத உயிர்களும் போய் கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு. பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் நம்மளை எப்படி நினைப்பான்? ஒரு தனி மனித கட்டுப்பாடே இல்லாம இருக்காங்க, ஒரு சுய ஒழுக்கமே இல்லாம இருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியன் ஒரு மீட்டிங் போடுறாருன்னா அந்த மீட்டிங்ல பொதுமக்கள் நம்மளுடைய அறிவு கொஞ்சம் இருக்கணுமா இல்லையா? எப்ப பாரு உங்களை சின்ன பிள்ளைங்களா, நீங்க பச்சை பிள்ளையா தூக்கி தூக்கி நடக்க வைக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் தானே நீங்க. அப்படிப்பட்டவங்க ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கீங்க? ஆல்ரெடி 41 உயிர் போயிருக்கு. இப்போ ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு உயிரா போயிட்டே இருந்துச்சுன்னா என்னங்க நியாயம்? இது உங்களுக்கும் கெட்ட பேர் தான், புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒரு சுய கட்டுப்பாடோடு இருங்க. ஒரு கூட்ட நெரிசல போய் மாட்டாதீங்க. ஒரு சுய அறிவோடு இருங்க. உண்மையிலே அவருடைய விசுவாசிகளா இருந்தீங்கன்னா, உண்மையிலே அவருடைய நலன் விரும்பிகளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கூட்ட நெரிசல போய் மாற்றதை விட ஸ்மார்ட்டா யோசிங்க.